ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமை கலக்கிட்டு இருக்கிற சித்திரபுத்திர சாங்கோட டீகோடிங்கை பார்த்துருவோம். இந்த பாட்டை ப்ரொடியூஸ் அண்ட் கம்போஸ் பண்ணது நம்ம சாய் அபயங்கர். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நம்ம சாய் அபயங்கரோட 3 ஆல்பம் சாங்கில் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அது கட்சி சேரவா, இல்லை ஆசை கூடவா, இல்லை இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க சித்திரபுத்திர சாங்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துருங்க. வாங்க நேராக வீடியோ போகலாம். ரொம்ப ஃபன்னான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஃபன் லோடடு. சரி வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நம்ம பெரிய பாய், அதாவது நம்ம ரகுமான் சாரே வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுல தான் வந்து தன்னோட மியூசிக் பயணத்தை தொடங்கினாரு. அதுவும் வெற்றிகரமாக தொடங்கினாரு. ஃபஸ்ட்டு சாங்கே வந்து பட்டி தொட்டியெல்லாம் பட்டை கிளப்பிச்சு, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அனிருத்தும் அதே மாதிரி தான் 20 வயசுல தான் தன்னோட இசை பயணத்தவே தொடங்கினாரு. 20 வயசுக்கும் கம்மின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அனிருத்தே வந்து பாட்டெல்லாம் பிரித்து மேய்ஞ்சாரு. ரகுமானுக்கு அடுத்த லெவலுக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு சாய் அபயங்கரும் தன்னோட ஆல்பம் சாங் மூலமாக வந்து தன்னோட இசை பயணத்தை தொடங்கிக்கிறாரு வெற்றிகரமாக. இன்னைக்கு ஆல்பம் சாங்கா இல்லை ஒரு படத்தோட சாங்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு சாங்கை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சாய் அபயங்கர். கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ ரீசெண்டாக சூர்யாவோட படத்துக்கும் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. லோகேஷ் கனகராஜோட ஒரு படத்துக்கும் வந்து இப்போ மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, கம்போஸ் பண்ண போகிறாரு. இப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம பசங்க வந்து இன்றைக்கி வேறு லெவலில் வந்து இன்றைக்கி மியூசிக் சென்சேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுவும் அவங்க எடுக்கிற விஷுவல்ஸு, அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. அப்படித்தான் வந்து இன்றைக்கி ஆல்பம் சாங்க்கு இந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த சித்திரபுத்திர சாங்கை பார்க்கும்போது நம்மளுக்கு சங்கரோட மெட்டீரியல் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சங்கர் தான் வந்து ஒரு பாட்டுக்குன்னே சொல்லிட்டு பிரம்மாண்டமாக வந்து காட்சி அமைப்பு பண்ணுவார். பணத்தை கொட்டி இறச்சி அந்த செட் ஆகட்டும், அந்த விசுவல்ஸ் ஆகட்டும், அங்கே அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து மாஸ் பண்ணி விடுவார். அந்த ஒரு மாசம் வந்து நம்ம சாய் அபயங்கர் வந்து யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஆல்பம் சாங்கே வந்து ஒரு படத்தோட சாங் மாதிரி பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம பையன் பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆல்பம் சாங்காக இருந்தாலும் அதை ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாய் அபயங்கர் நினைக்கிற போல இருக்குது. ஏன்னா மற்ற ஆல்பம் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஜே லைட்டாக போட்டுக்கிட்டு ஒரு செட்டப் போட்டுக்கிட்டு அதிலேயே மாற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரியலாக லொக்கேஷன் தேடி போயெல்லாம் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கும் கேட்குறக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நம்மளுக்கே வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நிறைய பேரோட ஒப்பீனியன் என்னவா இருந்ததுன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே, செகண்ட் டைம் பார்க்கும்போது குட், தேர்ட் டைம் பார்க்கும்போது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறத நம்மளால் படிக்க முடிஞ்சுது. ஓகே, இந்த சாங்கை வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக தான் வந்து சாய் அபயங்கர் வந்து எடுத்திருக்காரு. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாய் அபயங்கர் ஒரு அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு இளவரசியோட ஃபோட்டோ ஆல்பம் வந்து இருக்குது. அந்த ஃபோட்டோ ஆல்பம் பார்த்து மெய் மறந்து, அடடா நம்ம கனவு கண்ணு இவதானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தேவதை வந்து ஒய்ஃபாக கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்த உடனே தான் அங்கே அப்படியே பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவருக்குள்ள ஒரு மேஜிக் நடக்குதுங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது போல். உடனே நம்ம பையன் வைப் ஆகிட்டு அப்படியே சாங்குள்ளே போயிடறாரு. சாங்குள்ளே போகும்போது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை வந்து காட்டுறாங்க. லொக்கேஷன் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அந்த லைட்டிங் ஆகட்டும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து பக்காவாக ஒரு டெக்னிக்கலாக இந்த சாங்கை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. லொக்கேஷன்லாம் சூப்பராக சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷன் போகும்போது அந்த பாட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிற போது அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துடுது. திருப்பி போய் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு, என்னடா இங்கே மறுபடியும் நம்ம தேவதை வந்தாலேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மறுபடியும் தொட்டா மறுபடியும் அது வேற ஒரு லொக்கேஷனுக்கு கொண்டு போகுது. அங்கேயும் 2-3 ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தரும்போது இன்னொரு லொக்கேஷன் போகுது. இப்படியெல்லாம் வந்து இந்த பாட்டை வந்து அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பில்டு பண்ணி அங்கே இந்த லொக்கேஷன் போகணும்னா இப்படியெல்லாம் வந்து ஒரு டேப் பண்ணணும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நம்ம ஹீரோ போய் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை டேப் பண்ணால் லொக்கேஷன் மாறும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைனை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்காரு நம்ம சாய் அபயங்கர். எப்படி ஒரு ஸ்டோரிக்கு வந்து சூப்பரான ஒரு நேரேஷன் போட்டு பயங்கரமாக ஸ்டோரி கிரியேட் பண்ணி இந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை வந்து யார் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆலன் வால்கர். இந்த ஆலன் வால்கர் தான் வந்து தன்னோட ஒவ்வொரு ஆல்பம் சாங்கும் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று தேடி போகிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு பெரிய பங்களா, இருண்டு போன வீடு, இல்லைன்னா ஒரு பெரிய காடு, இல்லைன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது,
ஒரு டிஃப்ரெண்ட்டான சிட்டிக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்டான பீப்புள் கூட ஒருத்தங்களை தேடி போகணும். அப்படி தான் வந்து அவரோட ஒவ்வொரு ஆல்பம் சாங்கும் இருக்கும். அந்த ஒரு காட்சி அமைப்பை அவரோட ஐடியாவை நம்ம சாய் அபயங்கர் ஃபாலோ பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆலன் வால்கரோட ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வேறு லெவல் வேர்ல்டு வைடு ஃபேமஸுங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சாய் அபயங்கர் வந்து வேர்ல்டு வைடாக தன்னோட ஆல்பம் சாங்கோட மக்களை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவரும் இந்த இசைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த பாட்டோட பாடல் வரி எல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்மளுக்கெல்லாம் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதோ தமிழ் தான்ப்பா, ஆனால் என்ன பாடுறாங்கன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பாட்டை கேட்க கேட்க நம்மளுக்கு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஸ்டோரேஜ் ஆகுது, சேவ் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வரிகள் இம்ப்ரெசிவாக இருக்குது. என்னென்னா இல்லை 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 அப்படின்னு சொல்லி வர வரிகளாகட்டும், இந்த சித்திர புத்திரு தந்தாலோ தன்ன தன்னானோ அப்படிங்கிற வரிகள் அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சாங்கோட இடையில பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மியூசிக் வருதுங்க. அது அப்படியே நம்மளை ஒரு வேறு உலகத்துக்குள்ளே அப்படியே வந்து நம்மளை தள்ளி விட்டுறதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சின்னதாக ஒரு கேப் வரும். கேப்பில் அப்படியே கொஞ்சம் மெலடி கலந்த மாதிரி போயிட்டுருக்கும். டக்குன்னு பார்த்தா அப்படியே வேறு லெவலில் என்ன சொல்கிறது, இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி போகும்போது ஸ்டார்டிங்கில் அப்படியே மெதுவாக அப்படின்னு வரும். அப்புறம் போ பிக்கப் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கும். டக்குன்னு அடுத்த ஸ்டேஷன் வரும்போது அப்படியே ஸ்லோவாகும். அப்போ அடுத்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும்போது நல்லாவே கொஞ்சம் மறுபடியும் அதே பிக்கப்போட லைனில் அப்படியே போயிட்டுருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாங் அங்கங்கே கொஞ்சம் அப்படியே மெலடியில் அப்படியே ஸ்லோவாகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆன மாதிரி டக்குன்னு பத்துற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கெல்லாம் டக்குன்னு கேட்சியாக இருக்கும். அதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு நம்மளுக்கு அப்படியே அந்த மியூசிக்கோட வைபே வந்து நம்ம மூடை வந்து மாற்றி விடுதுங்க. அப்படி ஒரு மிக்சிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம சாய் அபயங்கர். ஒரு பாட்டு ஹிட் ஆகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பாடல் முக்கியம், பாடல் வரிகள் முக்கியம், அந்த பாட்டுக்கு உண்டான மியூசிக் முக்கியம், வாய்ஸ் முக்கியம். அதுக்கப்புறமா அந்த பாடலில் நடிச்சிருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தன்னோட பேரை சூஸ் பண்ணுறதுல எக்ஸலண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுறாரு நம்ம சாய் அபயங்கர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்சி சேர சாங்கு பார்த்தீங்கன்னா நம்ம சம்யுக்தா விஸ்வநாதன், 2வது பாடலான ஆசை கூட சாங்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டி முகுந்தன், 3வது பாடலான சித்திரபுத்திர சாங்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சௌத்ரி. இப்படி வந்து பாடல்களுக்கு தன்னோட பேரை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி யாரை நடிக்க வச்சா, பாட வச்சா, ஆட வச்சா சூப்பராக ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுவும் நம்ம மீனாட்சி சௌத்ரியோட ஆர்மியெல்லாம் வந்து கூஞ்சிட்டானுங்க அப்படியே நம்ம யூடியூப் சேனலில். அந்த ஆல்பம் சாங்க்கு கீழே நிறைய பேர் வந்து மீனாட்சி சௌத்ரின்ட்டு கமெண்ட்டை போட்டு அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பேஸ் வந்து நம்ம மீனாட்சி சௌத்ரிக்கு இருக்குது. அதை வந்து கரெக்டான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்ச் பண்ணி இந்த ஆல்பம் சாங்கில் யூஸ் பண்ணது நம்ம சாய் அபயங்கரோட சூப்பரான ஒரு யுக்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சாங்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த சாங்கோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஜெய்ப்பூர் அண்ட் மும்பை சார்ந்த பகுதியில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து மும்பை சார்ந்தவங்கள இருக்கிறாங்க. அது கேமரா ஒர்க் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், இந்த பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து மும்பை சார்ந்தவங்கள இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபுல் பிளெஜ்டான ஒரு ப்ரொடக்ஷன், அருமையான ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து நம்ம சாய் அபயங்கர் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன பையனாக இருந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இளைஞர்களாக இருப்பார் அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து. ஓகே, இந்த சாங்கை பார்த்துட்டு நீங்கள்லாம் எந்த அளவுக்கு வைப் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் இந்த பாட்டு அப்படியே மண்டைகள் ஓடிட்டே இருக்குது. சித்திர புத்திர இல்லை 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 அப்படின்ட்டு அப்படியே நானும் அப்படியே கொஞ்சம் இந்த பாட்டை 4-5 டைம் கேட்டுட்டேன். எனக்கும் அப்படியே மண்டைகள் ஓடிட்டே இருக்குது. நைட்டு இன்றைக்கி தூங்குற வரைக்கும் இந்த சாங்கு தான் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் அபயங்கரை பற்றின ஒரு சின்ன கமெண்ட்டும் வந்து போட்டுவிடுங்க. உங்களுக்கு இந்த 3 ஆல்பம் சாங்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஆல்பம் சாங் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் இப்போ ஒரு லைக்கை போட்டுட்ருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் டக்குன்னு உங்கள் ஃபோன் பேஜுக்கு தேடி வரும். நன்றி, வணக்கம்.